வின்ட்ராக் நிறுவனம் தமிழ்நாட்டில் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிறுவனம் சீனா மற்றும் தாய்லாந்தில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து வருகிறது. இந்த நிலையில் லஞ்சம் தர மறுத்ததால் இறக்குமதி செய்த பொருட்களை 45 நாட்களாக சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் முடக்கி வைத்திருப்பதாக இந்நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. 1,25,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை விடுவிக்க சுங்கத்துறையினர் 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக வின்ட்ராக் நிறுவனர் பிரவீன் கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரி சார்பில் லஞ்சம் கேட்கும் தரகரிடம் அவர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரியலிஸ்டிக்கா அவர் எவ்வளவு சார் எக்ஸ்பெக்ட் பண்றாரு? 7 லட்சம் ரூபாய்ங்களா? சரி, பில்லு வேல்யூவே பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபா தான். பண்ணுவாரா இல்ல என்ன சார் உங்களோட அபிப்பிராயம் என்ன? இதுக்கு மேலே நம்மளும் சென்னையில் நிறைய ஷிப்மெண்ட் கிளியர் பண்ணி எஸ்ஐபில விகாஸ் சார் எல்லாம் இருந்தாரு, நமக்கு எல்லாம் தெரியும். அது வேறண்ணே, நம்மளுக்கு எஸ்ஐபில எல்லா இடத்துலயும் ஆள் இருப்பாங்க, அது வேறண்ணே. இப்ப நம்மளுக்கு மூவ் பண்ணணும்னா எப்படி மூவ் பண்ணுமோ அப்படிதான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம சொல்ல முடியுமா எனக்கு இங்க இவரு தெரியும் அவரு தெரியும் நம்ம சொன்னோமா நீ அவங்க கிட்டே வச்சு பாத்துக்க பாடுன்னு சொல்லுவாங்க. வின்ட்ராக் நிறுவனர் பிரவீன் கணேசன் சுங்கத்துறை அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு தமது எக்ஸ் தளத்தில் லஞ்ச குற்றச்சாட்டை பதிவிட்டார். அதன் பிறகு சுங்கத்துறை அதிகாரிகள் குறிவைத்து தன்னிடம் பிரச்சனை செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்குமே நாங்க ஒரே ப்ராடக்ட தான் திரும்ப இம்போர்ட் பண்ணிருக்கோம் 25 டைமுக்கு மேல. பட் அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கண்டுபிடிக்காதவங்க இப்ப மட்டும் எங்களை டார்கெட் பண்ணணும். இதுக்கு ஒரே ரீசன், நான் ட்விட்டர்ல அவங்க வாங்கின லஞ்சத்தையும் அவங்க கேட்ட லஞ்சத்தையும் வெளிப்படையா போட்டதுனாலதான். சுங்கத்துறையினரின் பழிவாங்கும் நடவடிக்கையால் தங்கள் வணிகம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் ஏற்றுமதி இறக்குமதியை நிறுத்திவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக கூறியுள்ளார். 5,000, 10,000, 20,000, 50,000 ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டுக்கும் கொடுத்தோம். ஸோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எங்களால இதுக்கு மேல கொடுக்க முடியல. பொருளோட வேல்யூக்கு 20%, 30% வரைக்கும் அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு மேல இந்த தொழில இந்தியாவில தொடர்ந்தா எனக்கும் நஷ்டம். நான் முதல் போட்டு வாங்கிட்டு எனக்கு கிடைக்கிற லாபத்தை விட அவங்களுக்கு கேட்கிற லஞ்சம் அதிகமா இருக்கனால நான் தொழில முற்றிலும் நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் நான் ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தேன். இந்த லஞ்ச குற்றச்சாட்டு மிகவும் வருத்தமளிப்பதாகவும் அரசு நிர்வாகத்தில் லஞ்சம் புரையோடி போயிருப்பதை சுங்கத்துறையினரின் செயல்பாடுகள் அம்பலப்படுத்தி உள்ளதாகவும் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். பல நிறுவனங்கள் தொழில் செய்வதற்காக லஞ்சத்தை சகித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுகளை பிரவீன் கணேசன் கூறி வருவதாக புகாரை சுங்கத்துறை மறுத்துள்ளது. இதனிடையே வின்ட்ராக் லஞ்ச புகார் குறித்து நியாயமான வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ள ஒன்றிய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. வருவாய்த்துறை மூத்த அதிகாரி மூலம் வின்ட்ராக் நிறுவனத்தின் புகார் குறித்து விசாரிக்கப்படும் எனவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.